பிரியமானவர்களே, இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா 20வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதத்துல உங்களோடு கூட உன்னோடு கூட கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகையினால இந்த மாதத்துல உங்களுக்கு விரோதமாக எதிராக வருகிற எந்த ஒரு பிரச்சனையும் போராட்டமும் உங்களை தொட முடியாது, அல்லது உங்களை மேற்கொள்ளவே முடியாது, வெற்றியடைய முடியாது. ஏனென்றால் பிரச்சனை போராட்டத்தை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிற தேவன் மகா பெரிய சர்வவல்ல தேவனாகிய கர்த்தர், உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கி ஆண்டு கொண்டிருக்கிற சர்வவல்ல தேவனாகிய கர்த்தரே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருக்கிறார். உன் வாழ்க்கையோடு இந்த மாதத்துல கூடவே தான் இருக்க போகிறார். என்னோடு கூட சேர்ந்து நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட நீங்க என்னோடு கூட சேர்ந்து சொல்லுவீங்களாம், இந்த மாதத்துல கர்த்தர் என்னோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கூடவே இருக்கிறார். ஆகையினாலே எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த பிரச்சனையும் போராட்டமும் பலவீனமும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி கவனம் சிதறாதிருக்க கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை கிருபையாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்திலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். பயங்கரமான பராக்கிரமசாலியாக இவர்களோடு கூட இருக்கிற தேவன் இவருடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும். சகல பலவீனங்கள் சுகவீனங்கள் நசரீனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகமும் பலனும் ஆரோக்கியம் விடுதலையும் உண்டாவதாக. சத்துருடைய போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி ஓடுவதாக. இவருடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதாக. திருமண தடைகள் உடைக்கப்படுவதாக. தொழில ஏற்படுகிற நஷ்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினால் கட்டித்து நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். ஒரு லாபமும் ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டாயிருக்கட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஏற்ற காலத்திலே குழந்தை பாக்கியம் உண்டாவதாக. சமாதானம் இல்லாத ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாகட்டும். ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமும் ஒரு நன்மையும் உண்டாக வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.